மகாபாரத கதையிலே நம்மளை ரொம்ப கலங்கடிக்க வைக்கிற ஒரு நிகழ்வு அப்படின்னா அது பாண்டவர்களை சகுனி சூழ்ச்சியால் அவரோட பகடையை பயன்படுத்தி சூதாட்டத்தில் ஜெயிச்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா பாண்டவர்களை சூதாட்டத்தில் ஜெயிச்சு அவங்களோட ராஜ்யத்தை, சொத்தை, உடைமைகளை எல்லாத்தையுமே அவங்க பறிச்சுக்கிட்டு அந்த பாண்டவர்களை அசிங்கமும் படுத்தினாங்க. அதோட நிப்பாட்டினாங்களா? திரௌபதியும் அவங்க சூதாட்டத்தில் ஜெயிச்சு திரௌபதியை ரொம்ப அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்திட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட பாண்டவர்கள் நம்ம சூதாட்டத்தில் தோத்துட்டோம், பரவாயில்ல, அதுக்கு கிடைக்கிற ஒரு பிரதிபலனாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு அவங்க மனசு தேத்திக்கிட்டாங்க. நம்ம ராஜ்யத்தை திரும்ப அடையணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு துரியோதனன்ட்டு கேட்குறாங்க. அப்போ துரியோதனன் சொல்கிறாங்க, 12 காலம் நீங்கள் வனவாசமோ 1 வருஷம் அஜ்ஞானவாசமோ இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ராஜ்யம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. துரியோதனன் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, 12 காலம் அவங்க வனவாசத்தில் இருந்தாங்கன்னா வனத்தில் கொடூரமான விலங்குகள் இருக்குது, ராட்சசர்கள் இருக்காங்க, அரக்கர்கள் இருக்காங்க, இவங்கக்கிட்ட கண்டிப்பாக இவங்க மாட்டி இறந்துருவாங்க. அப்படி அவங்க அந்த ராட்சசர்களாலையும் அசுரர்களாலையும் கொல்லப்பட முடியலை அப்படின்னா 1 வருஷம் அஜ்ஞானவாசத்தில் எப்படியாவது நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்களால சீரும் சிறப்புமாக அந்த தண்டனையை முழுசாக முடிக்க முடியாது. அதனால் அவங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து தான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரு. இந்த தண்டனையை கேட்டு யுதிஷ்டன் சரி, நம்ம தர்மத்தின்படி நடக்கிறோம், நம்ம தர்மத்தின்படி இந்த தண்டனையை சரியாக நம்ம அனுபவிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ராஜ்யம் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கவும் செய்கிறாரு. தர்மத்துக்காக கட்டுப்பட்ட பாண்டவர்கள் அவங்க தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காட்டு கிளம்பவும் செய்கிறாங்க. இப்படி வனத்துக்கு போன பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லாருமே அங்கே நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்களை, நிகழ்வுகளை அவங்க எதிர்கொண்டாங்க. அப்படி அவங்க வாழ்க்கையில் அவங்க வனத்தில் எதிர்கொண்ட ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். துரியோதனன் சொன்ன தண்டனை அனுபவிக்கிறதுக்காக காட்டுக்கு கிளம்புன பாண்டவர்கள் அவங்க வெக்கத்தோடையும் அவமானத்தோடையும் அவங்க தலை குனிஞ்சு திரௌபதி அழைச்சிக்கிட்டு அவங்க வனவாசம் போகிறதுக்காக காட்டுக்கு கிளம்புறாங்க. இப்படி காட்டுக்கு பாண்டவர்கள் கிளம்புறப்போ தர்மத்தின்படி நின்ன பாண்டவர்களுக்கு துணையாக இருந்த இறைவனோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக அநேக விதமான முனிவர்கள், அந்த நாட்டு அந்தணர்கள் போகிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சௌனகர், சௌமியர் அப்படின்ற 2 முனிவர்கள் அவங்களுக்கு துணையாகவும் போனாங்க. இப்படி பாண்டவர்கள் வனவாசத்துக்கு கிளம்பினோடனே அவங்கள பின்தொடர்ந்து இத்தனை பேர் வரதை பார்த்த தர்மர் ஒரு மனசில் ரொம்ப வேதனை அடைகிறாரு. என்னடா இது, நம்ம காட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ண தப்புனால நம்ம தண்டனை அனுபவிக்க போகிறோம், இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. நம்மளோட சேர்ந்து இவங்களும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? காடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. காடுங்கிறது கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுக்கும். அங்கே உணவை தேடுறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம், அது மட்டும் இல்லாமல் தன்னை பாதுகாத்துக்கிறது அப்படின்ற ஒரு கஷ்டம். இதை எல்லாத்தையுமே தாண்டி இவங்க ஏன் நம்ம கூட கஷ்டத்தை அனுபவிக்க வராங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து தர்மர் சொல்கிறாரு, ஐயா, நீங்கள் எல்லாருமே என் மேலே கொண்டிருக்கிற அன்புனால நீங்கள் வரீங்க, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஆசைப்படுறதுனால எங்களுக்கு துணையாக வரீங்க. ஆனால் உங்களை பாதுகாக்கிற நிலைமையில நாங்கள் இல்லை. ஏன்னா காட்டில் போய் எங்களை பாதுகாக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. பாதுகாப்பு அப்படிங்கிறது அங்கே வர அச்சுறுத்தலை சொல்லலை, அங்கே கிடைக்கிற உணவுகள் எப்படி கொடுக்குறதுன்னு தெரில. நாங்கள் ஏதோ கிடைக்கிற இலைகள், கொடிகள், பழங்கள், காய்கள், கிழங்குகள் ஏதோ ஒன்று கிடைக்கிறத வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துருவோம். இந்த எல்லாருக்குமே நாங்கள் உணவு உற்பத்தி பண்ணி உணவை கொடுக்கறது அப்படிங்கிறது அது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாம் திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி தர்மர் சொல்கிறாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தணர்களும் முனிவர்களும் சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாங்கள் நீங்கள் நல்லா இருக்கணும், பாண்டவர்கள் சீரும் சிறப்புமாக இந்த தண்டனையை எந்த குறையும் இல்லாமல் முடிச்சுட்டு திரும்ப ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வேண்டுறதுக்காக நான் அவங்க கூடயே வரோம். நாங்கள் ஒரு காலமும் உங்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோம், நீங்கள் எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா எங்களுக்கான உணவுகளை நாங்களே தேடிக்கிறோம். எங்களுக்கான காய்களையும் சரி, கனிகளையும் சரி, கிழங்குகளையும் சரி எல்லாமே எடுத்து நாங்களே தேடி நாங்களே எங்களை பார்த்துக்கிறோம். நீங்கள் வருத்தப்படாதீங்க, நீங்கள் உங்கள் தண்டனையை அனுபவிங்க. நான் அவங்க கூட வர தண்டனையாக நினைக்கல, உங்களுக்காக நாங்கள் நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அந்த இறைவனை நோக்கி நாங்கள் தியானம் பண்ணுறோம். எந்தெந்த யாகங்கள் பண்ணி உங்களுக்கு எல்லா சக்திகளும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் யாகங்கள் பண்ணி உங்களுக்கு நல்லது அடையணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். சும்மா இருக்கிற நேரத்தில் நாங்கள் இறைவனோட புகழை பாடிக்கிட்டு இறைவனோட கதைகளை பேசிட்டு நாங்கள் இருந்துப்போம். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க.
அந்த சமயத்தில் யுதிஷ்டர் நினைக்கிறாரு, சரி நம்ம கூட வந்து கொஞ்சம் தூரம் வருவாங்க, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சிக்கிட்டு அவர் காசியை நோக்கி போகிறாரு. கங்கை கரையை வந்து அவர் அடையவும் செய்கிறாரு. சாயந்தர நேரம் ஆகுது, பொழுது சாயவும் செய்யுது. ஆனால் கூட வந்த அந்தணர்களும் முனிவர்களும் யாருமே திரும்பலை. அவங்க எல்லாருமே யுதிஷ்டருக்கு துணையாக அவங்க கூடவே வந்துட்டு இருந்தாங்க. இதை பார்த்து யுதிஷ்டருக்கு கண்ணீர் வந்து பெருக்கெடுக்குது. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னு சொல்லி நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் மனசில் நினச்சி வேதனையோடு இருக்கார். மனசில் வருத்தம் அதீதமான தர்மர் வந்து அங்கே இருந்த வேதியர்களையும் பிராமணர்களையும் பார்த்து அவர் வருத்தத்தோடு சொல்கிறாரு, எல்லா வேதத்தையும் கற்ற பிராமணர்களே வேதியர்களே, நீங்கள் எங்களை பின்தொடர்ந்து வந்து எங்களை ரொம்ப வருத்தமடைய செய்கிறீங்க. காடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே அரக்கர்கள் அசுரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு காப்பாற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை வந்து பாதுகாத்துட்டே இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிரமமாயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் திரும்ப உங்கள் நாட்டுக்கே போயிடுங்க. நாங்கள் தண்டனையால் இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். சரி, நீங்கள் ஏன் அனுபவிக்கிறீங்க? நீங்கள் சீரும் சிறப்புமாக இருந்தவங்க எங்களோட வந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போது தர்மரை பார்த்து அந்த வேதியர்களும் அந்தணர்களும் சொல்கிறாங்க, யுதிஷ்டரே, நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம். நாங்கள் உங்களோட நலனுக்காக கூட வரோம். நாங்கள் சுகபோகங்களை எதிர்பார்த்தோ இல்லை வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்த்தோ நான் அவங்க கூட வரல. நீங்கள் வந்து சீரும் சிறப்புமாக இந்த தண்டனையை முடிச்சுட்டு திரும்ப ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே யுதிஷ்டர் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் மனக்குமுறலோட ரொம்ப வருத்தத்தோடு இருக்கார். இப்படி யுதிஷ்டரோட மனக்குமுறலை பார்த்த சௌனக முனிவர் வந்து யுதிஷ்டரை பார்த்து சொல்கிறாரு, யுதிஷ்டரனே, நீ கவலைப்படாத. ஒரு காய்ச்சின இரும்பு கம்பியை எடுத்து ஒரு குடத்துல இருக்க தண்ணியில் நம்ம முக்கணும் அப்படின்னா அந்த குடத்துல இருக்க தண்ணியும் கொதிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மனசில் அதீதமான துன்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஞானம் அப்படிங்கிறது பிறக்காது. நம்ம உடம்பு அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பயத்தோடையே இருக்கும். அந்த மாதிரி நீ வந்து இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் வழிவகுக்குது. அதனால் நீ வந்து உன்னோட ஆசைகளை துறந்து நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ இந்த காட்டில் உன் தண்டனையை பாரு, மற்றவங்கள பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மகரிஷியை பார்த்து யுதிஷ்டர் வந்து சொல்கிறாரு, மகரிஷியே, நான் வந்து என்னை பற்றி கவலைப்படலை. சத்திரிய தர்மத்தின்படி என்னை நம்பி யாரெல்லாம் வராங்களோ அவங்கள காக்கணும், அதுதான் தர்மம். என்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா நான் காத்துருவேன். ஆனால் உணவு நான் எங்கே போய் சேகரிப்பேன்? காய்களும் கனிகளும் ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்கும். அதை எப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பேன்? இவங்கெல்லாம் வந்து அறுசுவை உணவுகளை தின்னு அவங்க எல்லாருமே வந்து சுகபோகமாக வாழ்ந்தவங்க. காட்டில் எங்களோட வந்து எங்கே வாழ்வாங்க? அவங்களுக்கு என்ன சுகபோகங்களை எங்களால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி தான் நான் வருத்தப்படுறேன். நான் எனக்கு கிடைச்ச சாப்பாட்டை எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுத்து அதில் ஏதாவது மிச்சம் மீறி இருந்தால் நான் சாப்பிட்டு வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு சத்திரிய குலத்தோட தர்மமும் கூட. அதனால் இவங்களுக்கு என்னால் இந்த எல்லா விஷயமும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் வந்து இவங்கள போக சொல்கிறேன். அந்த வருத்தம் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்குது, மனக்குமுறலை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி யுதிஷ்டரோட வார்த்தைகளை கேட்ட தௌமியர் அப்படிங்கிற முனிவர் வந்து அவர் யோசிக்கிறாரு, என்னடா இது, மனசில் ஒரு சின்ன கள்ளம் கபடம் கூட இல்லாத இந்த தர்மர் வந்து இவ்வளோ வருத்தப்படுறாரு. தன்னை பற்றி கவலைப்படாமல், தன் குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல், தன்னை நம்பி வந்த, தன்னை அண்டி வந்த இத்தனை பேரை பற்றி அவர் யோசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் யோசித்து அவர் வந்து தர்மராஜனை அழைக்கிறாரு. தர்மராஜனை அழைச்சி, உன்னோட துன்பத்தை எல்லாமே போக்கணும் அப்படின்னா அது ஒரு வழியாக தான் போக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது யுதிஷ்டர் வந்து கேட்குறாரு, அது என்ன வழின்னு சொல்லுங்கள், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை நான் மேற்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் வந்து தௌமியர் அப்படிங்கிற முனிவர் வந்து யுதிஷ்டனுக்கு வந்து அந்த சூரிய பகவானை எப்படி வழிபடணும், சூரிய பகவான் மந்திரம் என்ன அப்படிங்கிறத அவர் உபதேசம் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் அந்த முனிவர் சொல்கிறாரு, ஒரு குளத்தில் கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு நீங்கள் சூரிய பகவானை பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சூரியனோட அனுகிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசில் இருக்கிற துன்பம் அப்படிங்கிறது அவர் தான் போக்குவார். எப்படி வந்து ஒரு சூரியனை பார்த்தோன்னே பனி விலகுதோ அதே மாதிரி சூரிய பகவானோட அருள் கிடைச்ச உடனே நம்ம மனசில் இருக்க துன்பம் எல்லாமே விலகிரும். அதனால் நீங்கள் சூரியனோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தண்ணியில் நின்று சூரியனை நினச்சி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முனிவரோட வார்த்தையை கேட்ட தர்மராஜனும் வந்து அந்த மந்திரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சூரியனை நினச்சி அவர் தினமும் தண்ணிக்குள்ளே நின்று தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தர்மராஜனோட பக்தியை பார்த்தோம், அவரோட ஸ்ரத்தையை பார்த்தோம். அந்த சூரிய பகவான் தர்மராஜன் முன்னாடி காட்சியும் கொடுக்குறாரு. அவர் தர்மரை பார்த்து அவர் கேட்குறாரு, யுதிஷ்டரே, என்னை பார்த்து இவ்வளோ தீவிரமாக தியானம் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் யுதிஷ்டர் வந்து சூரிய பகவானை பார்த்து சொல்கிறாரு, என்னை நம்பி வந்த எல்லாருக்கும் நான் உணவளிக்கணும்.
அதை உணவளிக்கிறதுக்கான சக்திகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இதை கேட்ட உடனே சூரிய பகவான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அவர் கையில் ஒரு அட்சய பாத்திரத்தை வந்து தர்மர் கிட்ட கொடுக்குறாரு. தர்மர் வந்து அந்த அட்சய பாத்திரத்தை வாங்கி இது என்ன பாத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ சூரிய பகவான் சொல்கிறாரு, இது ஒரு விசேஷமான அட்சய பாத்திரம். இதில் நீங்கள் என்ன வேணும்னு நினச்சி எடுத்துக்கிறீங்களோ அந்த உணவு உங்களுக்கு கிடைக்கும். இதை வச்சு உங்களை நம்பி வந்த எல்லாருக்கும் நீங்கள் உணவு பரிமாறலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த அட்சய பாத்திரத்தை வாங்கி அவர் ரொம்ப சந்தோஷமாக அவர் சூரிய பகவானை வணங்கிட்டு அவர் நேராக திரௌபதிகிட்ட போய் அந்த அட்சய பாத்திரத்தை கொடுக்குறாரு. திரௌபதி வந்து தினமும் அவங்கள நம்பி வந்த முனிவர்களையும் சரி அந்தணர்களையும் சரி எல்லாருக்குமே வந்து அறுசுவை உணவை பரிமாறிட்டு மிச்சம் இருக்கிற உணவை வந்து பாண்டவர்களுக்கும் யுதிஷ்டருக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற உணவை திரௌபதி சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை கழுவி கவுத்தி வச்சாங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற உணவுகள் எல்லாமே வந்து காலியாக போயிடும். இப்படி யுதிஷ்டன் வந்து சூரியன் மேலே வச்சிருந்த பக்தியாலையும் சரி சூரியனோட அனுகிரகத்தினாலையும் சரி யுதிஷ்டருக்கு கிடைச்ச அந்த அட்சய பாத்திரத்தை வச்சு தனக்கும் தன்னை நம்பி வந்த எல்லாருக்கும் வந்து உணவு பரிமாறிட்டு அவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. வனத்தில் நிறையா கஷ்டங்களை வந்து அவங்க சந்தித்தாலும் வந்து அவங்க உணவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் அவங்க சந்திக்கலை. இந்த கதையில இருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது. எப்போவுமே வந்து நமக்குன்னு நினைக்காம நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம் அப்படின்னா அதுக்கான அனுகிரகத்தையும் வழியும் வந்து அந்த இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாரு. எப்படி சூரிய பகவான் வந்து யுதிஷ்டருக்கு அந்த அட்சய பாத்திரம் கொடுத்து அவரோட மன கஷ்டங்களை தீர்த்தாரோ அதே மாதிரி இறைவன் நம்ம மற்றவங்களுக்காக நினைக்கிறப்போ நம்மளோட மன கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு வருவார் அப்படின்றது இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கலாம்.